அடுத்தது வந்து நமக்கு அட்வான்ஸ்டு டைப் ஆல்கேல் வந்து நமக்கு அட்வான்ஸ்டு டைப் அப்படின்னு சொல்லும்போது இது யூனி ஆக்சல் ஃபிலமெண்டஸ் டைப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு நுனி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல் இலை போன்ற அமைப்பு கொண்ட வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல முனை கச இலைகள் அல்லது வந்து ஒரு நூல் போன்ற இலை அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க பாரங்கைமட்டஸ் டைப். இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்பை வந்து நமக்கு சூடோ பேரன்கைமாட்டஸ் டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூடோ அப்படின்னா போலியான அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காணப்படுது. எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் டுமான்சியா ரோடோபைசி இது வந்து நமக்கு ஒரு அட்வான்ஸ்டு டைப்ல வரக்கூடியது. அதே போல மல்டி ஆக்சல் ஃபிலமெண்டஸ் டைப் பல முனைகள் கொண்ட ஒரு நூல் போன்ற இலை அமைப்பு இதுல வந்து காணப்படக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் பாருங்க ஆக்சில் த்ரெட் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சார் சொல்லுங்க சார், கேக்குது சொல்லுங்க சார். ஸ்கிரீன் தெரியுதுங்களா டீச்சர்ஸ்? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. சார் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, நான் பேச மாட்டேங்கிறாரே. சரி, கவனிங்க. இதுல பொறுத்த வரைக்கும் மல்டி ஆக்சல் ஃபிலமெண்ட் டைப். there is a number of the axial thread and the branches and all form the compact cortex. அதாவது நெருக்கமான புறணி செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இதுல வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நெருக்கமான என்ன பண்ணும் அப்படின்னா புறணி செல்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சசினியா ஃபர்சுலேட்டா வந்து எக்ஸாம்பிள் ரோடோபைசியை சொல்றாங்க. அதே மாதிரி மோர் அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் ட்ரூ பேரங்கைமாட்டஸ் ஃபார்ம், உண்மையான பேரங்கைமாட்டஸ் ஃபார்ம் எதுல இருக்கு அப்படின்னா நமக்கு லேமினேரியா, ஃபியூக்கஸ், சர்காசம், பேயோபேசி. சரிங்களா? பிரவுன் ஆல்கே இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து உண்மையான பேரன்கைமா அப்படிங்கிற டைப் என்ன ஆகுது அப்படின்னா இதுல காணப்படுது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரோகேரியாட்டிக், மீசோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் இதுக்குள்ள என்னென்ன டிஃபரன்சியேஷன்? சரிங்களா? இதுக்குள்ள ஒரு டிஃபரன்சியேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல பொதுவா ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக்னா நமக்கு தெரியும். இதுல முக்கியமான வார்த்தையே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இந்த நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்சுபியன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ப்ரோகேரியாட்டிக்ல இருக்காது. ப்ரோனா ஃபர்ஸ்ட், கேரியோனா நியூக்ளியஸ், முதலில் உருவான ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மீசோ அப்படின்னா நடுநிலையான அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ரோகேரியாட்டிக்கோட பண்பும் இருக்கும், யூகேரியாட்டிக்கோட பண்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ரெண்டு வகையான பண்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர் இங்க இருக்காது, இங்க இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரு சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்காது. அந்த மாதிரி இன்பிட்வீன்ல வந்து நமக்கு மீசோகேரியாட்டிக் அப்படிங்கிறது இருக்கும். யூகேரியாட்டிக், யூ அப்படின்னா முழுமையான ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாருங்க மீசோகேரியாட்டிக் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் வித் நியூக்ளியார் மெம்பரைன், இந்த செல் அந்த நியூக்ளியஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு சவ்வு போன்ற அமைப்பு வந்து நமக்கு காணப்படுகிறது. அதே மாதிரி இங்க பாருங்க ட்ரூ நியூக்ளியஸ் வித் நியூக்ளியார் மெம்பரைன், அந்த ஒரு சவ்வு மாதிரி. மெயினா இந்த இடத்துல வேணா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கும். என்ன காணப்படும் அப்படின்னா நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இங்க காணப்படும். இதுலலாம் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற மெம்பரைன் இதுல வந்து இருக்காது. இதுல பாருங்க நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதுல காணப்படுது. சரிங்களா? இது ரெண்டும் இதுக்குள்ள ஒரு ஒற்றுமையான விஷயம், இது வந்து டிஃபரெண்ட், ஒரு வேற்றுமையான விஷயம். அதே மாதிரி சர்க்குலர் வித்தவுட் ஹிஸ்டோன், ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரோதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. சரிங்களா? இந்த ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது H1, H2A, H2B, H3, H4 இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதம்.
சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு H1 H2 H2B H3 மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பார்த்து வச்சுங்க. சரிங்களா? இது நமக்கு வந்து பொதுவா கேட்கக்கூடியது. அதே மாதிரி இதுல வந்து நமக்கு யூசுவலி லீனியர் பட் வித்தவுட் ஹிஸ்டோன். இதுல என்ன கிடையாதுன்னா ஹிஸ்டோன் புரதம் வந்து சேம் இதே மாதிரி வந்து இங்கேயும் கிடையாது. ப்ரோகாரியாட்டிக்லயும் ஹிஸ்டோன் கிடையாது. மீசோகாரியாட்டிக்லயும் நமக்கு என்ன கிடையாதுன்னா ஹிஸ்டோன் அப்படிங்கிறது கிடையாது. யூகாரியாட்டிக்ல மட்டும்தான் ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரதம் வந்து நமக்கு காணப்படும். இது ஹிஸ்டோன் புரதத்தை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இதுல H1 அப்படிங்கறது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்புறத்துல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல இதுக்குள்ள வந்து H2A, H2B, H3, H4 எல்லாமே இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்கும். மொத்தம் எத்தனை ஹைட் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொன்றும் 2 இருக்கும். அப்ப இன்ட்டு 2. ஸோ இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஆக்டன்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நமக்கு இருக்கும். இதுல நம்ம செல் பயாலஜி பார்க்கும்போது பார்ப்போம். H1 மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி வெளிக்கூட்டுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2018 பிஜி எக்ஸாம்ல வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது யூஜிடிஆர்ல அதே மாதிரி எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஆக்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில வந்து காணப்படும். ஒவ்வொன்றும் 2 இருக்கும். அடுத்தது ப்ரோகாரியாட்டிக் பொறுத்த வரைக்கும் couples in cytoplasm. மீசோகாரியாட்டிக் பொறுத்த வரைக்கும் similar with eukaryotic. RNA synthesis inside the nucleus. நமக்கு எந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த RNA உடைய முக்கியமா ரிபோசோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணக்கூடியது. இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்சைட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். சிந்தசிஸ் இன் சைட்டோபிளாசம். சரிங்களா? இது வந்து பொதுவா வந்து யூகாரியாட்டிக்ல வந்து பொதுவா எல்லா வகையான கேரக்டருமே இருக்கும். அதுல ப்ரோகாரியாட்டிக் பொறுத்த வரைக்கும் 50S 30S அதாவது 70S அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 80S அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். எஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸ்வெட்பெர்க் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிபோசோம் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சின்னதா இருக்கும், இன்னொன்னு பெருசா இருக்கும். சின்னதா இருக்கக்கூடியது இதுல 30, பெருசா இருக்கக்கூடியது 50 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி மீசோகாரியாட்டிக்கா இருந்தா இது 40, இது 60. இங்க அதே மாதிரி 40, 60 இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ப்ரோகாரியாட்டிக்ல வந்து எதுவுமே இருக்காது. இங்க இருக்கும், இங்க வந்து நிறைய இருக்கும். செல்லோட மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்க ஹெல்ப் பண்ணக்கூடியது பிளஜல்லா. இது வந்து ஒரு கிளீடிங் மூவ்மெண்ட், ஒரு வளைவுற நடுக்கம் அந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ஒரு சிலதுல பிளஜல்லா இருக்கு. இங்க வந்து பிளஜல்லா அப்புறம் சிலியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, 2 அமைப்புமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுகிறது. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். 2மே நமக்கு என்ன அப்படின்னா கேட்க வாய்ப்புள்ளது. அதனால அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா இதை கேட்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதுல பிளஜல்லா இருக்கு, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிலியா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா மோட்டைல் நகரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியதான். ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரோகாரியாட்டிக் சிங்கிள் செல் என்டையர் லைஃப், தன்னோட லைஃப் சைக்கிள் மொத்தமே ஒரே செல்லுல என்ன பண்ணும் அப்படின்னா முடிஞ்சிடும். மீசோகாரியாட்டிக் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செல்லாவும் இருக்கும், காலனியாவும் இருக்கும். யூகாரியாட்டிக்லயும் யூக்ளினா மாதிரி ஒரு சில செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் செல்ஸாவும் இருக்கும், காலனிக்கலாவும் இருக்கும், மல்டி செல்லாவும். அப்ப எல்லா வகையான கேரக்டருமே வந்து நமக்கு யூகாரியாட்டிக்ல பார்க்க முடியும். செல் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா பைனரி ஃபிஷன், இதுல பைனரி ஃபிஷன், இதுல வந்து மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். சரிங்களா? 2மே இருந்தா அதுக்கு பேரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மைட்டாசிஸ், மியாசிஸ் 2மே இருந்தா அதுக்கு பேரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி நடக்குது அப்படின்னா அங்க என்ன பண்ணும் அப்படின்னா மைட்டாசிஸ் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் இன்வால்வ் ஆகும். சரிங்களா? அதனால பார்த்து வச்சுக்கோங்க. மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டேர்ம் சொன்னது யாரு? அதே மாதிரி மைட்டாசிஸ்னா ஒரு செல் எத்தனை செல்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 2 செல்ல ப்ரொடியூஸ் பண்ணும். மியாசிஸ் அப்படின்னா ஒரு செல் வந்து நமக்கு 4 செல்களை ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மைட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவா அது மட்டும் செயல்படுது அப்படின்னா செல் ரிப்பேரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுடைய தன்னைத்தானே ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்,
இந்த உறுப்பு ஏதாவது சிதைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து மாத்திக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து மைட்டாசிஸ் நிகழ்ச்சி மூலமா நமக்கு நடக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The term mitosis அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். யார் சொன்னாதுங்க இந்த சொன்ன வார்த்தை தெரியுங்களா? The term mitosis யார் சொன்ன வார்த்தை? ஃபார்மர் அண்ட் மூரா சொன்னாங்க. எக்ஸாக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பிளம்மிங்கா, ஃபார்மர் அண்ட் மூரா மைட்டாசிஸ்ங்கிற வார்த்தையை சொன்னது பிளம்மிங். எழுதி வைங்க இந்த இடத்துல. மைட்டாசிஸ்ங்கிற வார்த்தையை சொன்னது யாருன்னா பிளம்மிங் அப்படிங்கிறவர் தான். The term mitosis அப்படிங்கிற வார்த்தையை 1882ல சொல்லியிருக்காரு. மைட்டாசிஸ்ங்கிற வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னா நமக்கு பிளம்மிங் அப்படிங்கிறவர் 1882ல சொல்லியிருக்காரு. அதை நோட் பண்ணி வச்சுங்க. மியாசிஸ், இந்த டேர்ம் மியாசிஸ் சொன்னது யாரு? மியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இதுதான் வந்து ஃபார்மர் அண்ட் மூர். மியாசிஸ் சொன்ன வார்த்தை சொன்னது யாரு அப்படின்னா 1905ல ஃபார்மர், அதே மாதிரி அண்டு மூர், MOORE, ஃபார்மர் அண்ட் மூர், இவங்க தான் என்ன பண்றாங்க? மியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. டீச்சர்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? மைட்டாசிஸ்ங்கிற வார்த்தையை சொன்னது யாருங்க? பிளம்பிங் சொல்லியிருப்பாங்க. ஓகே ரைட். மியாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்மர் அண்ட் மூர் அப்படிங்கிறவங்க 1905ல சொல்லியிருப்பாங்க. சரி ரைட். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா மைட்டாசிஸ் இன்வால்வ் ஆகுமா, மியாசிஸ் இன்வால்வ் ஆகுங்களா? ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா மைட்டாசிஸும் வரும், மியாசிஸும் வரும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி நடந்தா மட்டும்தான் என்ன பண்ணும், நமக்கு மைட்டாசிஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பாக்டீரியா அண்டு ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி அப்படின்னாலே பழமையான அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல எக்ஸாம்பிள் டைனோபிளச்சலேட், புரோட்டோசோவா. இதுல ஃபங்கை, பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாமே வந்து உண்மையான நியூக்ளியஸ் இருக்கக்கூடியது. ஸோ ஹையர் கேட்டகரியில நமக்கு வந்துடும். அடுத்து ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல், செக்சுவல் அப்படிங்கிற ஒரு 3 மெத்தட் வந்து நமக்கு ஒரு முக்கியமான மெத்தட். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், அக்கினேட், அப்புறம் டியூபஸ், ஹார்மகோனியா, அட்வென்டிக் தாளை. சரிங்களா? வேற்றிட தாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு தமிழ்ல வந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா இந்த சார்ட் அப்படியே கொடுத்துருப்பேன் நான். சரிங்களா? வேணா தமிழ்ல என்ன பண்ணுங்கன்னா எழுதி வச்சுங்க. வேற்றிட தாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நம்ம எப்படி வேற்றிட மொட்டுக்கள் அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி வேற்றிட தாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். பிராக்மெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் துண்டாதல். பிராக்மெண்டேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா துண்டாதல். தமிழ்ல வந்து மீனிங் தெரியலன்னா என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் தமிழ்ல வந்து இந்த சார்ட் அப்படியே தான் கொடுத்துருப்பேன், எதுவுமே நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? நான் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து எக்ஸாக்டா எது வேணுமோ அதை மட்டும் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன் நான். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஏன்னா நம்மளுடைய இது எல்லாமே வந்து லத்தீன், கிரீக் வேர்டு. உங்களுக்கு வந்து அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா போதும். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். அடுத்தது இதில் பொறுத்த வரைக்கும் சைனோபேசி, யூலோட்ரகேஸ். ஃபிஷன் அப்படின்னா பிளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டயாட்டம். எக்கினேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடித்த ஒரு உரை போன்ற அமைப்பு. இதுதான் வந்து அக்கினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பைத்தோப்த்ரா ஊடோகோனியம். கிழங்கு அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே காரா, டியூபஸ். ஹார்மகோனியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாக நமக்கு மிக்ஸோபைசி, ப்ளூ கிரீன் ஆல்கைல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்மகோனியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அட்வென்டிக் தாலைனா ஃபியூக்கஸ்.
இது எல்லாமே எதோட கேரக்டர்ல வருதுன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ல வரக்கூடியது. ஏசெக்சுவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூஸ்போர் அப்படின்னாலே நமக்கு வந்து மொட்டைல் ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது, நகரக்கூடிய ஸ்போர்கள். உதாரணம் கிளாமிடோஸ்போர், கிளாடோஸ்போரா. சின் ஜூஸ்போர் அப்படின்னா வவுச்சேரியா. ஆப்ளனோஸ்போர் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வவுச்சேரியா, கிளாமிடோமோனஸ். ஹிப்னோஸ்போர்னா வவுச்சேரியா. ஆட்டோஸ்போர் அப்படின்னா குளோரெல்லா. இது வரைக்கும் நமக்கு இந்த ஆட்டோஸ்போர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டதில்ல, அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெட்ராஸ்போர்னா ரோடோபேசி அண்ட் சம் பேயோபேசி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ் அப்படிங்கிற ரெண்டு, அதாவது மொத்தம் 3 மெத்தட் இருக்கும். அப்ப ஐசோகேமஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி சிமிலர். தமிழ் என்ன சொல்லும் அப்படின்னா செயலிலும் அமைப்பிலும் ஒத்த கேமிட்டுகளின் இணைவு. அமைப்பிலும் செயலிலும் ஒத்த அல்லது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேமிட்டுகளின் இணைவு. இதுக்கு உதாரணம் ஸ்பைரோகைரா, ஜைகோனிமா. அனைசோகேமி அப்படின்னா அமைப்பிலும் செயலிலும், அதாவது மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி வந்து டிசிமிலர், அமைப்பிலும் செயலிலும் வேறுபட்ட கேமிட்டுகளுடைய இணைவு. சரிங்களா? அதுதான் வந்து நமக்கு பிரயோனின்னு சொல்லுவோம். ஊகேமிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அமைப்பிலும் செயலிலும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேறுபட்டு காணப்படும். உதாரணத்துக்கு வால்வாக்ஸ், ஃபியூக்கஸ் இதெல்லாம் வரும். இதுல ஊகேமியில ஒரு முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா மேல் கூட என்ன பண்ணும் அப்படின்னா நகரும். ஆனா ஃபீமேல் எந்த காரணத்தை கொண்டும் ஊகேமியில வந்து நகராது. அப்ப நான் மொட்டைல். ஊகேமியில வந்து எது நான் மொட்டைல்னா ஃபீமேல் வந்து நான் மொட்டைல். ஃபீமேல் வந்து நமக்கு நான் மொட்டைல். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல், செக்சுவல் மெத்தட் பார்த்துருவோம். நாம ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது வந்து நமக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன இனப்பெருக்கம் அப்படின்னா உடல இனப்பெருக்கம் பை செல் டிவிஷன். பை மதர் செல் டிவைடட் அண்ட் டாட்டர் செல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு விச் பிகம் நியூ பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா உருவாக்குது. சரிங்களா? அப்ப இருக்கக்கூடியது வந்து பாருங்க இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மதர் செல் இப்படி ரெண்டா பிளவுபடுது அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 செல்ஸா உருவாக்குது. இது வந்து பை செல் டிவிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து புளோரோகாக்கஸ், டெஸ்மிடிஸ், டயாட்டம், யூக்ளினா. இதான் வந்து நமக்கு செல் டிவிஷனுக்கு எக்ஸாம்பிள். பிராக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. பிராக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை. The type of vegetative reproduction பொறுத்த வரைக்கும் வந்து commonly meet with the filament form Hylothrix. உதாரணம் வந்து நமக்கு எதெல்லாம் வருதுன்னா Hylothrix, Spirogyra. இதுல வந்து நமக்கு நிறைய ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்பனோகேப்சா, அப்பனோதிகா, நாஸ்டாக். இது எல்லாமே வந்து எதுக்கு உதாரணம்னா துண்டாதலுக்கு உதாரணம். அடுத்து ஹார்மகோனியா. ஹார்மகோனியாங்கிற வார்த்தை வந்தாலே மெயினா எது வரும் அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே தான் வரும். இதுல எக்ஸாம்பிள் ஆசலட்டோரியா, நாஸ்டாக். இதுல இந்த ட்ரைகோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக் இன்டு த ஸ்மால் பீசஸ். சின்ன சின்ன பீசஸா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து டிவைட் ஆகும்னு வச்சுக்கலாம், உடையுதுன்னு வச்சுக்கலாம். அதுல 2 அல்லது அதற்கு மேற்பட்டது என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். ஹார்மோஸ்போர் அல்லது ஹார்மோசிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில பீசஸ்ல வந்து ஃபார்ம் ஆகுது. இது எப்போ உருவாகும் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரை கண்டிஷன்ல உருவாகும். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கல, நான் என்ன சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்மோசிஸ்ட் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஹார்மோ ஸ்போர்ஸ் ஆல்கே எக்ஸாம்பிள். கிட்டத்தட்ட ஒரு 4 பீசஸ்ல கொடுத்திருக்காங்க. இங்க கீழே எழுதிக்கங்க. ஒன்னு வந்து கிளாமிடோமோனஸ், கிளாமிடோமோனஸ்.
அதுக்கு அடுத்தது வால்வாக்ஸ், இன்னொன்னு இலோத்ரிக்ஸ், அடுத்தது ஸ்பைரோகைரா, இன்னொன்னு காரா. கிளாமிடோமோனஸ், இலோத்ரிக்ஸ், வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, காரா. நோட் பண்ணிட்டீங்களா? அது கீழே எழுதி வச்சுங்க. அப்படியே மெட்டீரியல் பக்கத்துலயே ஆர்மோஸ்போருக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாமிடோமோனஸ், வால்வாக்ஸ், இலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, காரா. சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? டீச்சர்ஸ் எழுதிட்டீங்களா? ஓகே, ரைட்டுங்க. அடுத்தது அட்வென்டிக் தாளை. அட்வென்டிக் தாளை வந்து பார்த்தீங்கன்னா வேற்றிட தாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன், அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது. இதில் வந்து ப்ராபகுலா ஆஃப் த பிரையாப்சிஸ், ஸ்பெகுலேரியா, நீரோசிஸ்டிஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அட்வென்டிக் தாலஸ்க்கு எக்ஸாம்பிள். பிரைமரி அண்ட் செகண்டரி புரோட்டோனிமா. ஏன்னா நம்ம இந்த பிரைமரி செகண்டரி புரோட்டோனிமாங்கிற கேரக்டர்லாம் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பிரையோஃபைட்டில் தான் நம்மளால வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்க்க முடியும். அப்ப எவல்யூஷனரியா நிறைய பேர் சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா காராவில் இருந்து என்ன உருவாகி இருக்கலாம் அப்படின்னா பிரையோஃபைட் உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பெரும்பாலும் பாருங்களேன், இந்த காராவில் இருக்கக்கூடிய கேரக்டரும் பிரையோஃபைட்ல இருக்கக்கூடிய கேரக்டரும் நிறைய ஒத்து போகும். இந்த டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிழங்கு, இது வந்து ஆந்தோசராஸோட ஒத்து போகும். இந்த மாதிரி நிறைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காராவோட ஒத்து போகும். உதாரணம் பாருங்க, இங்க டியூபர்ஸ் கிழங்கு போன்ற ஒரு அமைப்பு, இது வந்து எக்ஸாம்பிள் வந்து காரா. நீங்க 2015 எக்ஸாம் வரைக்குமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம், ஒரு பிஜியா இருக்கட்டும் யூஜியா இருக்கட்டும், கம்பல்சரி காராவுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டே தீருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காராவோட கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா அநேகமா 2018 வரைக்குமே கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருந்ததுங்க. சிலபஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கசமசான எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வராது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நடந்த 2019 அந்த அதுக்கப்புறம் நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து என்ன ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அது கரெக்டா சிலபஸை பேஸ் பண்ணியே கொஸ்டின் வர்றதில்லை. 2018 எல்லாம் எக்ஸாக்டா இருந்தது, கரெக்டா இருந்தது. 2018 அதுக்கு முன்னாடி 2015, 13, 11 இது எல்லாமே கரெக்டா சிலபஸை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம இனிமே காம்படிட்டிவ் எக்ஸாம்னா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். சரிங்களா? ஒரு விஷயம் என்னன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா வந்து அப்படி எடுக்கல நம்ம புலம்பிட்டு இருந்தாலும் யாரும் நம்மள சட்டம் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம புலம்பிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். அவங்க ஈஸியா கேட்கறாங்க, கஷ்டமா கேட்கறாங்க, மொத்தத்துல பாட்டில தானே கேட்கறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியா இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி போகணும். சரிங்களா? அதாவது நமக்கு என்னன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம பண்ணோம்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சக்சஸ் பண்ணிடலாம். ஒரு விஷயம் யாரை பத்தி நம்ம என்ன அப்படின்னா இன்னொன்று வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம லைஃப் அப்படியே டைம் தான் ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாமுக்கு போனேன், பேனா சரியில்லை, போற வழியில பூனை குறுக்க போச்சு, ஏதோ ஒரு காரணம் சொன்னோம் அப்படின்னா நம்ம காரணம் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா காரணம் சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். அதனால வந்து காரணம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையவே நம்ம என்ன சொல்றோம் நம்மளுடைய ஓன் இதுதான். சரிங்களா? அதனால காரணம் மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்க மேல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டார்ச் அண்ட் அமைலம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து எதுல காணப்படும் அப்படின்னா இது ஸ்டார் ஷேப்டு ஸ்டார்ச் ஃபில்டட். இப்போ பாடி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பாடியில இந்த மாதிரி இருக்கும், இதுக்குள்ள வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்ல அமைப்பு இருக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு அமைலம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு.
இது டிட்டாச் ஆயிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு புதிய பிளான்ட்டை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தது புல்பில்ஸ். இது வந்து எப்படின்னா ஒரு மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. இது எங்க உருவாகுதுன்னா டெவலப் ஆன் த ரைசாய்ட் ஆஃப் காரா இஸ் கால்ட் த புல்பில்ஸ். இதை நோட் பண்ணிக்கங்க. புல்பில்ஸ் எங்க இருந்து உருவாகுதுன்னா ரைசாய்ட் ஆஃப் த காராவில இருந்து உருவாகுது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கலாம், புல்பில்ஸ் எங்க உருவாகுது? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு தாலஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டியூபர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. மூணாவது ஆப்ஷன் காரா. அந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். இப்போ புல்பில்ஸ் எங்கிருந்து உருவாகுதுன்னா ரைசாய்ட்ஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகுது. அடுத்து அக்கினேட். அக்கினேட்னா தடித்த உரை போன்ற அமைப்பு. பெரும்பாலும் இது வந்து நமக்கு குளோரோபேசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு உருவாகுது. இதுல புரோட்டோபிளாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா செல் கன்வெர்ட் இன்டு சிங்கிள் அக்கினேட். இந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து இப்படி சுருங்கி ரவுண்ட் பாடிஸா மாறிடும். அப்ப இது வந்து ஒரு தடித்த உரை போன்ற அமைப்பு என்ன ஆகும் அப்படின்னா உருவாயிரும். இது நமக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது ஒரு நியூ பிளான்ட்டா வளரும். உதாரணம் வந்து அக்கினேட்ஸ், யூலோத்ரிக்ஸ், இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அடுத்தது நமக்கு ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெரும்பாலும் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். பொதுவா ஸ்போர்கள் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை வருது அப்படிங்கிற பட்சத்துல அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணணும்னா ஸ்போர் அப்படிங்கிற அமைப்பே நமக்கு உருவாகும். எப்பயுமே சாதகமான சூழ்நிலை அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். சாதகமற்ற சூழ்நிலை அப்படிங்கும் போது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ்போர். ஜூஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டர் செல்ஸ் ஆஃப் த ஃபிலமெண்ட். சரிங்களா? அதாவது நமக்கு இருக்கக்கூடிய செல்லுல ஓல்டர் செல்ஸ் என்ன மாறும் அப்படின்னா ஜூஸ்போரா மாறும் அப்படிங்கிறாங்க. சைட்டோபிளாசம் டிவைடட் டு ஃபார்ம். சைட்டோபிளாசம் என்னவா மாறுது? ஜூஸ்போரா மாறுது. ஜூஸ்போர் அப்படின்னா நகரக்கூடிய ஸ்போர்களுக்கு பேர் தான் ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்டு இன் ஃபேவரபிள் கண்டிஷன். அப்ப ஜூஸ்போர் எப்ப உருவாகுது அப்படின்னா ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் அப்ப நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாகுது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சில எக்ஸெப்ஷன் கேரக்டர்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க சொன்னீங்க இல்லையா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து நமக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்பதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பீங்க இல்லையா? அப்ப இதுல ஒரு சில ஒரு சில இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. பொதுவா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா நடக்கும். சரி, ஜூஸ்போர் எப்படி இருக்கும் அப்படின்னா பை பிளஜல்லேட், டெட்ரா பிளஜல்லேட். பைனா இப்படி 2 கசையலை கொண்டதா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 4 கசையலை கொண்ட மாதிரி நமக்கு இருக்கும். இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஸ்டெப்னோகாண்ட் ஆஃப் த டைப் ஆஃப் ஜூஸ்போர். இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப்னோகாண்ட் ஆஃப் த ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஊடோகோனியத்தில் இருக்கு. அதே மாதிரி காம்பவுண்ட் ஜூஸ்போர்னு சொல்லக்கூடியது வவுச்சேரியாவில் இருக்கு. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. ஸ்டெப்னோகாண்ட் ஆஃப் த ஜூஸ்போர் எதுல இருக்கு அப்படின்னா ஊடோகோனியல்ஸ்ல இருக்கு. ஆப்ளனோஸ்போர். ஆப்ளனோஸ்போர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நகராத ஸ்போர்களுக்கு பேர் தான் ஆப்ளனோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ளனோஸ்போர் வந்து எப்போ உருவாகுது அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்பதான், அதாவது சாதகமற்ற சூழ்நிலை போது நமக்கு என்ன உருவாகுது? ஆப்ளனோஸ்போர் அப்படிங்கறத வந்து நமக்கு தோன்றது. இப்னோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா திக்வாலா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். ஆப்ளனோஸ்போர் அண்ட் டெவலப் ஒன்லி இன் அட்வான்ஸ் கண்டிஷன். சரிங்களா? பொதுவா வந்து அட்வர்ஸ் அப்படிங்கிறது தமிழ் என்ன சொல்லியிருக்க பாருங்க. அட்வர்ஸ் அப்படிங்கிறது சாதகமானதா சாதகமற்ற சூழ்நிலையா? சாதகமற்ற சூழ்நிலையா? இந்த இடத்துல எழுதி வச்சுங்க. அட்வர்ஸ் கண்டிஷன் அப்படின்னா சாதகமற்ற சூழ்நிலை. இதுக்கு உதாரணம் பீடியாஸ்ட்ரம், வவுச்சேரியம். இதெல்லாம் வந்து ஹிப்னோஸ்போர். ஹிப்னோஸ்போர் அப்படின்னாலே தடித்த உரை கொண்ட அமைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஃபால்மெல்லா ஸ்டேஜுங்க. இதுவும் நமக்கு கேட்கலாம். இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ்.
பால்மல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல் வந்து டிவைட் ஆகுது. இந்த ஜெலட்டினஸ் ஒரு வளவளப்பான, இப்ப நமக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய செல் டிவிஷன் ஆகுது அப்படின்னா இது சுத்தி என்ன ஆகுதுன்னா ஒரு வளவளப்பான ஒரு மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதான் பால்மல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணம் கிளாமிடோமோனஸ் இலோத்ரிக்ஸ். இது நோட் பண்ணி வச்சுங்க, இது கேட்கலாம். சரிங்களா? செல் பிரிதலின் பொழுது இதை சுற்றி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வளவளப்பான சளி போன்ற பொருளால் என்ன பண்ணும் அப்படின்னா சூழப்பட்டு காணப்படும். எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனஸ் இலோத்ரிக்ஸ். எப்பயுமே ஆல்காக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது ஆட்டோஸ்போர். ஆட்டோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லைக் ஆப்லனோஸ்போர். அப்ப ஆப்லனோஸ்போர்னா நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து நகராத ஸ்போர்களுக்கு பேர் தான் ஆப்லனோஸ்போர். சரிங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோஸ்போர் பொறுத்த வரைக்கும் ஸ்மாலர் சைஸ், ரிசம்பிள் shape to the mother cell except in size. சரிங்களா? அதாவது மதர் செல் என்ன ஷேப்ல இருக்கோ அதே சைஸ்ல இருக்கும். Each autospore give rise to the new plant. Autospore reported from the many chlorococcales வந்து பார்க்கலாம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட்டோஸ்போர் பேஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்தது எண்டோஸ்போர். எண்டோஸ்போர்னு சொல்லக்கூடியது in many blue green algae and Basilorophyceae the endospores are formed with the cells. சரிங்களா? எண்டோஸ்போர் வந்து எதுல உருவாகுது அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் Basilorophyceae வந்து இது உருவாகுது. எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ளூ கிரீன் ஆல்கேவிலையும் Basilorophyceae வந்து நமக்கு எண்டோஸ்போர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது எப்போ உருவாகுது அப்படின்னா ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமான சூழ்நிலையின் போது எண்டோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஒரு சிலது பாருங்க ஸ்போர்கள் வந்து சாதகமான சூழ்நிலையில உருவாகுது, ஒரு சில ஸ்போர்கள் வந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில உருவாகுது. அப்ப எந்தெந்த ஸ்போர்கள் வந்து நமக்கு சாதகமான சூழ்நிலையில உருவாகுது, எந்தெந்த ஸ்போர்கள் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில உருவாகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஆக்சோஸ்போர். இந்த கொஸ்டின் தாங்க லாஸ்ட் நடந்த பிஜிடிஆர்பில 2025 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சோஸ்போர் பொறுத்த வரைக்கும் இனி மெனி மெம்பர்ஸ் Basilorophyceae இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. Basilorophyceae காணப்படக்கூடிய ஸ்போர்கள் என்ன டைப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சோஸ்போர் இது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு புது பிளான்ட்டா வந்து நமக்கு உருவாகும். அடுத்தது கார்போஸ்போர். கார்போஸ்போர் பொறுத்த வரைக்கும் நீங்க பொதுவா எதுல பார்க்கலாம் அப்படின்னா ரோடோபைசில வந்து பொதுவா நீங்க இந்த கார்போஸ்போர் அப்படிங்கிற அமைப்பை வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது கார்போஸ்போர் பார்த்து வச்சுங்க. ஏன்னா பேட்ரகோஸ்பெர்மம் இது நமக்கு ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேட்ரகோஸ்பெர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோடோபைசில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆல்கே எது அப்படின்னா பேட்ரகோஸ்பெர்மம் சொல்லக்கூடியதுதான். இதுலதான் வந்து பேஸ் பண்ணி 2021 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சந்திரான்சியா ஸ்டேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து எதுல காணப்படுகிறது அப்படின்னா இந்த பேட்ரகோஸ்பெர்மத்துல தான் இந்த சந்திரான்சியா அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நியூட்ரல் ஸ்போர். நியூட்ரல் ஸ்போர் பொறுத்த வரைக்கும் நாட் ஃபார்ம்டு வித் ஸ்பொராஞ்சியா. எதனால உருவாக்கப்படுறது கிடையாது அப்படின்னா ஸ்பொராஞ்சியானால உருவாக்கப்படுவது இல்லை. உதாரணம் ரோடோபைசி. நியூட்ரல் ஸ்போருக்கு எக்ஸாம்பிள் ரோடோபைசில வரக்கூடியது. மோனோஸ்போர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர் என்னவா டெவலப் ஆகுதுன்னா மோனோஸ்பொராஞ்சியமா டெவலப் ஆகும். மோனோஸ்போர்னா சிங்கிளுங்க, மோனோஸ்பொராஞ்சியம்னா நிறைய ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்பு. ரோடோபைசி எக்ஸாம்பிள் பேங்கியா, ஃபோர்பைரா, அதே மாதிரி ஃபோர்பைரிடியம். இது எல்லாத்திலுமே என்ன டைப் ஆஃப் ஸ்போர் இருக்கு அப்படின்னா மோனோஸ்போர் அப்படிங்கிறது இருக்கு. பாராஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது such as spores are reported from the many members. ரோடோபைசி அதே மாதிரி ஈச் ஸ்போர் டெவலப்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுனா இது நோட் பண்ணிச்சு. இந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டது கிடையாது. பாராஸ்போர்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா ரோடோபைசியில தான் நமக்கு காணப்படும். பாருங்க ரோடோபைசியில என்னென்ன வகையான ஸ்போர்கள் வருதுன்னு பாருங்க. ரோடோபைசி பொறுத்த வரைக்கும் மோனோஸ்போர் வருது, நியூட்ரல் ஸ்போர் வருது, அதுக்கப்புறமேட்டு இங்க கார்போஸ்போர் வரும். இது எல்லாமே பொதுவா வந்து நமக்கு ரோடோபைசில வரக்கூடிய ஸ்போர்கள். ஸ்டாட்டோஸ்போர் இதுவும் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டது கிடையாது. They are found in a Xanthophyceae இருக்கு, அதே மாதிரி Basilorophyceae இருக்கு.
இது என்ன அப்படின்னா நிலைத்த உடலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்னாட்டிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலைத்த உடலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது டாட்டர் காலனிஸ். வால்வகேல்ஸ் அண்ட் குளோரோகாக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாட்டர் காலனி ஆர் டெவலப்டு இன் ஏசெக்சுவலா நமக்கு என்ன ஆகுதுன்னா உருவாகுது. அப்போ உதாரணம் வந்து வால்வகேல்ஸ், ஹைட்ரோடிக்டியான், பீடாஸ்ட்ரம். இதுல கேங்கோசிரா ஸ்டேஜ் இது வந்து வவுச்சேரியா. இது 2018 பிஜி எக்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. சரி, கேங்கோசிரா ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏசெப்டேட் பிளமெண்ட், அதாவது குறுக்கு சுவரற்ற அந்த ஒரு நூல் இலை போன்ற அமைப்பு இருக்கு இல்லைங்களா. வவுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புரோட்டோபிளாஸ்ட் என்ன ஆகுதுன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோபிளாஸ்ட் இது டிவிஷன் ஆயிட்டு நிறைய பார்ட்டா என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. இதுல நிறைய என்ன ஃபார்ம் பண்ணும்னா இப்னோஸ்போர் ஒரு தடித்த உரை போன்ற அமைப்போ சிஸ்டுங்கிற அமைப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். ப்ரொடியூஸ் அண்ட் த ஹோல் பிளமெண்ட் லுக் லைக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆழ்கல மாதிரியே இருக்கும். மொத்த உடலம், அதாவது அந்த பிளமெண்ட் மாதிரி இருக்கக்கூடியது நூல் இலை போன்ற அமைப்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா மொத்தமும் அது சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்கா வந்து உருவாக்குது. இதுக்கு உதாரணம் தான் கேங்கோசிரான்னு சொல்லக்கூடியது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நமக்கு கேட்ட கொஸ்டின். அடுத்தது மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிலரோபைசில இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பாருங்க, பேசிலரோஸ்பேசிலையும் ரோடோபேசிலையும் நிறைய டைப் ஆஃப் ஸ்போர் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ரெண்டா பிரிச்சுக்கணும். இதுல அல்லது நீங்க தனியா நோட்டு போட்டு படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் என்னென்ன ஸ்போர் இருக்கு அப்படிங்கறது என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதினீங்கன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தனியா நோட்டு போட்டு உட்காந்து இது பண்ணீங்கன்னா படிக்கணும். இல்ல நீங்க என்ன பண்றீங்க, இப்போ மெட்டீரியலே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கார்னர்ல வந்து ஒரு ஷீட் போட்டு இந்த ஷீட்ல வந்து ஸ்போர் மட்டும் இது பண்ணிட்டு என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல ஒட்டிடணும். ஒட்டிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், திருப்பி அதாவது இந்த கார்னர் மட்டும் இப்படி எடுத்து திருப்பி பார்க்குற மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா இப்போ இங்க வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்போர் இப்படி ஒரு இது மாதிரி போட்டுட்டு இங்க ஸ்போரு இங்க பீசிஸ். சரிங்களா. அப்போ மைக்ரோஸ்போர் அப்படின்னா பேசிலரோபேசி, இப்போ கார்போஸ்போர் அப்படின்னா ரோடோபேசி. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஸ்போரை பார்க்கும்போது இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும், ஈஸியா நமக்கு என்ன ஆகும்னா மெமரி ஆயிரும். இதுல எப்படி நான் உங்களுக்கு என்ன போறேன்னா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும் போது இந்த மெட்டீரியலை படிச்சிருப்பீங்க, நோட்ல எழுதியிருப்பீங்க, இந்த இடத்துல நம்ம எழுதணும் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தோணும். ஒரு கலரா 2-3 பேனா வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர் ஒரு கலர்ல இதுல ஒரு கலர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காந்து எழுதணும். சார் இதெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து அட்லீஸ்ட் நம்ம தனியா ஒரு ஆன்லைனாவது பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். எப்பயுமே படிக்கும் போது ஒரு பென்சிலும் ஒரு ஸ்கேல் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில வச்சுக்கணும். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க படிக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ கேங்கோசிரா ஸ்டேஜ் அப்படிங்கிறது வவுச்சேரியா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா இப்னோஸ்போர் அண்ட் சிஸ்ட ஃபார்ம் பண்ணுது. இதை அன்லைன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்கும்போது இது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா கண்ணில் படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேங்கோஸ்டோரேஜ்னா இப்னோஸ்போர் அண்ட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து மைண்ட்ல நிற்கும். இந்த மாதிரி திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய மெட்டீரியலை ஒரு 10 தடவையாவது திருப்பி பார்க்கணும். அப்பதான் மைண்ட்ல நிற்கும். சரிங்களா. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எப்பயுமே படிக்கும் போது எக்ஸாம் எழுதும் போது கம்பாரிசன் பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் எழுதணும். இப்ப நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அத்தனையுமே இப்ப ஒரு 150 கொஸ்டினா 150 கொஸ்டின் மேல நீங்க டைரக்டா எதிர்பார்க்க கூடாது. அப்படியே வந்து நான் கொஸ்டின் எடுத்தேன்னா வச்சுக்கவேன் எனக்கு பிரச்சனை. சரிங்களா. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வராது, எடுக்கவும் முடியாது. அப்படி யாராவது உங்களை சொல்றாங்கன்னா நான் கொடுக்குற 150 கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இது ரிலேட்டடா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் அப்படிங்கிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ டெலிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னது, ABCD அப்படிங்கிற மெத்தட். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எது வரும்னு பார்க்க கூடாது, எது வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா. அப்ப A வராது, C வராது, டியா பியா, இப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரும். எல்லாருமே வந்து இந்த 2 ஆப்ஷன் டெலிட் பண்ணிடுவாங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா பிரச்சனை வரும். அப்ப இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். இதைத்தான் யோசிக்கணும். இந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும்.
சரி, அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சோபைசியில மட்டும் என்ன இருக்காது அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. இது ஆல்ரெடி ஒரு தடவை யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which one of the blue green which one of the algae absent in sexual reproduction அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக்சோபைசியில வராது. இதுல ஒரு 3 டைப் இருக்குங்க. ஐசோகேமி, ஹெட்டிரோகேமி அப்படிங்கிற 2 டைப் வச்சிருக்காங்க. ஐசோகேமி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி சிமிலர் கேமிட் இணையக்கூடியது. ஹெட்டிரோகேமினா அதுல 2 டைப், அனைசோகேமி, ஊகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அனைசோகேமி பொறுத்த வரைக்கும் நமக்கு the motile gamete taking part of the fusion may be either மார்பாலஜிக்கலா பிசிக்கலா பிசியாலஜிக்கலா என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபரெண்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஒன்று ரெண்டுமே நகரக்கூடியதா இருக்கும், இல்லை ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும் நகராதாவது நமக்கு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ஆனால் ஊகேமி அப்படின்னா ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் நகரவே நகராது. மேல் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் நீந்தி போகும். இதோட கேரக்டர் எல்லாமே ஊகேமி பொறுத்த வரைக்கும் பிரியோஃபைட். பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஊகேமி. இந்த கொஸ்டின் நோட் பண்ணீங்க. 2019 நினைக்கிறேன் 21 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 2021ல கேட்ட கொஸ்டின். சரி, அனைசோகேமிக்கான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டாங்களா இல்லை திரும்ப சொல்லட்டுங்களா? இந்த இடத்துல ஒர்க் எழுதி வச்சுக்கோங்க. அனைசோகேமி ஆல்கேவுக்கு எக்ஸாம்பிள் நம்ம மெட்டீரியல்ல கீழே எழுதி வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மெயினா இருக்கு. ஒன்னு யூட்ரைனா, UDORINA யூட்ரைனா, கிளாமிடோமோனாஸ், அப்புறம் வவுச்சேரியா, VAUCHERIA, வவுச்சேரியா. யூட்ரைனா, கிளாமிடோமோனாஸ், வவுச்சேரியா. எழுதிட்டீங்களா? ஓகேங்களா? நமக்கு கிளாமிடோமோனாஸ், யூட்ரைனா, அதுக்கப்புறமேட்டு வவுச்சேரியா மூணுமே எதுல வருது அப்படின்னா அனைசோகேமியில வருது. ஊகேமி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி அமைப்பிலும் செயலிலும் வேறுபட்டு காணப்படக்கூடியது. இதுதான் ஹெட்டிரோகேமி அப்படின்னு சொல்றாங்க. ஊடோகோனியம், வவுச்சேரியா, காரா, பாலிசைபோனியா, இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்தது ஆப்ளனோகேமி காஞ்சுகேஷன், அதாவது இணைவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. காஞ்சுகேஷன் அப்படின்னா இணைவு முறை. இது வந்து நமக்கு ஃபியூஷன் ஆஃப் 2 non-flagellated amoeboid gamete. சரிங்களா? அதாவது நமக்கு 2 non-flagellate, அதாவது நகராத கசையலைகளை கொண்ட கேமிட்டுகளோட இணைப்பு. இதை வந்து நமக்கு சொல்றோம். இது வந்து ஆப்ளனோகேமிட் அப்படின்னு சொல்றோம். இது எக்ஸாம்பிள் வந்து காஞ்சுகேல்ஸ். இதோட ஆர்டர்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை பார்க்க முடியும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆப்ளனோகேமி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஸ்பைரோகைரா, ஊடோகோனியம், இது எல்லாமே நமக்கு வந்து இந்த பார்த்தினோஜெனிசிஸ் ஃபார்ம்ல வரக்கூடியது. ஆப்ளனோகேமி அல்லது காஞ்சுகேஷன் மெத்தட், மேல வந்து இணைவு முறை அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இது எந்த வகையான ரீப்ரொடக்ஷன்ல வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது பொதுவா நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடியதான். சரிங்களா? இது எதன் மூலியமா நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு இணைவு குழாய், அதாவது காஞ்சுகேஷன், இந்த டியூப் வழியா தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்குது. காஞ்சுகேஷன் டியூப் வழியா நமக்கு நடக்குது.
இதோட கேமிட்டுகளுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆப்ளனோ கேமிட் அப்படின்னு அர்த்தம். நகராத கேமிட்டுகள் அப்படின்னு அர்த்தம். காஞ்சுகேஷன் நடக்கக்கூடிய எங்க நடக்குது அப்படின்னா நகராத கேமிட்டுகளின் இணைவு. நகராத கேமிட்டுகளின் இணைவு. இது எந்த மாதிரி ஜைகோஸ்போரை உருவாக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டிப்ளாய்டு ஜைகோஸ்போரை உருவாக்கும். இது உருவாக்கக்கூடிய ஜைகோஸ்போர் பொறுத்த வரைக்கும் இது உருவாக்கக்கூடிய ஜைகோஸ்போர் எப்படி இருக்கும் அப்படின்னா டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கும். சரிங்களா? இது இரண்டு வகையான அந்த கசை இலைகளுக்கு இடையே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது நடக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதை நமக்கு மெயினா கொஸ்டின் கேட்கலாம். இதுல பாருங்க என்ன கேரக்டர் சொல்றாங்கன்னா இது வந்து ஏ ஜைகோஸ்போர் அல்லது பார்த்தினோஸ்போர். இது வந்து நமக்கு கண்டிப்பா ஆப்டிமம் டெம்பரேச்சர் வேணும், அதே மாதிரி ப்ராப்பரான pH வேணும், பிரைட் லைட் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. ஃபீமேல் கேமிட் பொறுத்த வரைக்கும் கன்வெர்டட் என்னவா மாறும்னா ஜைகோட்டா மாறும். ஆனா என்ன அப்படின்னா வித்தவுட் ஃபியூஷன், இணைவு இல்லாம என்ன பண்ணுது அப்படின்னா ஜைகோட்டா மாறுது. அந்த அமைப்புக்கு பேர் தான் ஜைகோஸ்போர் அல்லது பார்த்தினோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேமிட்டுகளின் இணைவு இல்லாமல் நடக்கக்கூடியது. அப்ப டைரக்டாவே ஃபீமேல் கேமிட் என்னவா மாறுதுன்னா ஜைகோட்டா மாறுது. உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கோழி முட்டை நமக்கு என்ன ஆகுதுன்னா கருவுறுதல் நடக்காமையே டைரக்டா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஜைகோட் எம்பிரியோவா வளரக்கூடியது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது இது வளரக்கூடிய தாவரம் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா 100% என்னவா இருக்கும், மேலா தான் இருக்கும். ஃபீமேலா இருக்கிறதுக்கு ஃபீமேலா தான் இருக்கும். மேலா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இங்க கிடையாது. ஏன்னா ஃபீமேல் கேரக்டர்ல இருந்து டெவலப் ஆகிறதுனால இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் கேரக்டரா மட்டும்தான் இருக்கும். மேல் கேரக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனா ஒருவேளை என்ன பண்ணிக்கலாம், ஸ்போரை ஃபார்ம் பண்ணலாம், அதே மாதிரி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகலாம். ஆனால் நமக்கு வந்து ரெண்டு ஃபியூஷன் ஆகி நமக்கு உருவாக்கக்கூடிய கேரக்டர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பைசெக்சுவல் அப்படிங்கிற கேரக்டர் வந்து உருவாக்கும். இதான் நம்ம பார்த்தினோஸ்போர் அப்படின்னு சொல்றோம். பார்த்தினோஜெனிசிஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ஸ்பைரோகைரா, ஊடோகோனியம். இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டது கிடையாது. கான்ஜுகேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஆல்காவில் காணப்படுது அப்படின்னா ஸ்பைரோகைராவிலையும் ஊடோகோனியத்திலையும் காணப்படுகிறது. இதை இன்னொரு பேர் கூட சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்கிலரிஃபார்ம் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. வேணா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு ஸ்கிலரிஃபார்ம், FORM, ஸ்கிலரிஃபார்ம் கான்ஜுகேஷன். ஸ்கிலரிஃபார்ம் கான்ஜுகேஷன். ஸ்பைரோகைரா, ஊடோகோனியம், அப்புறம் இன்னொரு பீசஸ் கூட வரும், ஜைகோனிமா வரும். அதை எழுதி வச்சுக்கங்க. ஜைகோனிமா, ZYGNEMA, ஜைகோனிமா. வேற என்ன வரலாம் அப்படின்னா ஜைகோனிமா வருது, மொகியோட்டியா வருது. இதையும் என்ன பண்ணிச்சுங்க, மொகியோட்டியா, MOUGEOTIA, மொகியோட்டியா. அப்புறம் டெஸ்மிடிஸ் வருதுங்க, DESMIDS, டெஸ்மிடிஸ். அப்புறம் டயாட்டம், அப்புறமேட்டு டயாட்டம், DIATOM, டயாட்டம். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த கான்ஜுகேஷன் மாதிரி இருக்கக்கூடிய மெத்தடை பார்க்கலாம். ஸ்கிலரிஃபார்ம் அப்படின்னு கேட்கலாம், அல்லது லேடர் கான்ஜுகேஷன் அப்படின்னு கேட்கலாம், ஏணி இணைவு முறை அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் வந்து நமக்கு முக்கியமா இருக்கக்கூடியது. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்டான கேரக்டர். பார்த்தினோஸ்போர், பார்த்தினோஜெனிசிஸ், இது எல்லாமே வித்தியாசமான ஒரு கேரக்டர். அடுத்தது ஆட்டோகேமி. ஆட்டோகேமி பொறுத்த வரைக்கும் ஃபியூஷன் ஆஃப் டாட்டர் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் டிவைடட் நியூக்ளியர் செல் வித்தவுட் லிபரேஷன் டேக்ஸ் பிளேஸ். செல் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பிரிதல் அடையாமையா, தமிழ் அப்படி படிங்க, நானு தமிழ் நோட்ஸ்ல கொடுத்துருப்பல, அதை படிங்க அப்படி. ஆட்டோகேமிக்கு டீச்சர்ஸ் கையில தமிழ் நோட்ஸ் படிங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மகள்ல இருந்து எதுவுமே என்ன பண்றதில்ல, வெளியேற்றப்படுவது இல்லை. கரெக்டுங்களா? ஓகே ஓகே. மோஸ்ட்லி நிறைய வந்து பாத்தீங்கன்னா டயாட்டத்திலையும் அதே மாதிரி வந்து நமக்கு டைனோபிளச்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணலாம். மிஸ் இன்னொருக்கா படிச்சிருங்க, அப்படியே எழுதிக்கிட்டு எல்லாரும். இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க எழுதிட்டீங்களா? இது புரியுதுங்களா? ஓகேங்களா? இல்ல யாருக்காவது திரும்ப சொல்லணுங்களா? திரும்ப இருக்க மிஸ் இன்னொருக்கா சொல்லிருங்க. பூர்ணி மிஸ் எழுதிட்டீங்களா? ஓகே ரைட். ஓகே. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம ஆப்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ மிஸ் தமிழ் படிச்சதுக்கு. இது உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆப்லேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழ் வந்து உள்ள அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை எடுத்து ஒன்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கிங்க. அதனால தான் உங்களுக்கு ரெண்டுமே உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துருக்கிறதுக்கு காரணம். ஓகேங்களா? சரி. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இது ஓரளவுக்கு மேக்சிமம் உங்களுக்கு வந்து இதை விட்டு வெளியே போகாத அளவுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்கே வந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இது மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓவராலாக போதும். சரிங்களா? எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கையில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக படிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு வாங்கி வச்சு நிறைய படிக்கிறது. தயவு செஞ்சு அந்த மாதிரி படிக்காதுங்க. சரியா? மேக்சிமம் நான் உங்களுக்கு வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொஸ்டின்ஸ்ல இருந்து மற்ற எல்லாமே மெட்டீரியல் இருந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு சென்டர்ல கொடுத்தாங்க இந்த ஒரு சென்டர்ல கொடுத்தாங்கன்னு வாங்கி வச்சு நிறைய படிச்சு என்ன பண்ணிடுறீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம படிக்கும்போது பேசிக்கான விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டெலிட் ஆப்ஷன் போட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஸ்டின் கொடுத்துடலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எல்லாருமே எழுதுற மாதிரி 100 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அதுதான் கட் ஆஃப். ஓகேங்களா? இப்ப மீதி இருக்கக்கூடிய 50 கொஸ்டின் டஃப் உங்களுக்கு அப்படின்னா அடுத்து எல்லாத்துக்கும் டஃப் தான். சரிங்களா? இப்ப நீங்க 100 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப். நீங்க யாரை பத்தியும் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. 150க்கு 100ங்கும் போதே கன்ஃபார்மா நீங்க ஜாபுக்கு போயிடலாம். அதனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா பிளான் பண்ணி கரெக்டா என்ன பண்ணுங்கன்னா படிங்க. நான் கொடுக்கக்கூடிய ஒர்க்கா இருக்கட்டும் பிளஸ் வந்து மெட்டீரியலா இருக்கட்டும். சரிங்களா? இதெல்லாம் திருப்பி என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் ஒரு மாதிரி புரியல அப்படின்னு உடனே என்ன பண்ணுங்க ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஆப்ல நான் தமிழில் கொடுத்துருக்கேன் தமிழில் என்ன பண்ணுங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. அப்படியும் உங்களுக்கு புரியலையா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க.
நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் மோஸ்ட்லி எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம எவிடன்ஸ் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஏதாவதுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட புக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதி போடலாம். ஓகேங்களா? அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்பரா படிங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம். நம்ம என்னோட நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு 150 அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா 120 டு அதுக்கு மேல அதுதான் நீங்க எய்ம் பண்ணணும். அப்படி எய்ம் பண்ணீங்கன்னா தான் ஒரு 10 மார்க் கம்மியா போனாலும் கூட ஒரு 110 அந்த ரேஞ்சுக்காவது என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்க முடியும். சரிங்களா? அதனால இதை பிளான் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளான் பண்ணி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காந்து எடுத்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ கலர் டிஃப்ரெண்டான பென்னோ வச்சு அன்லைன் பண்ணுங்க, எழுதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிட் நோட்டீஸ் மாதிரி ஒட்டி வச்சிருப்பான். ஒட்டி வச்சு படிப்பான். திருப்பி திருப்பி இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அதாவது ஸ்கூல் பையனை விட பல மடங்கு நீங்கள் உட்காந்து படிக்கணும். சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிடும். சின்ன மிஸ்டேக் தான். அதனால லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஒரே ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அந்த ஒரு மார்க்ல போனவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு முக்கியம். இது வந்து லைஃப். சரிங்களா? நம்ம எக்ஸாம்ல கொஸ்டின் எடுக்கிறவங்களை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களோட குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் குறைதான் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளால அதை பத்திலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மள அதே மாதிரி என்ன பண்ணுவோம், நிறைய பேர் பேசுவான், என்னடா இவன் எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்திலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு கவலையுமே படக்கூடாது. சரியா? ஒரி பண்ணிக்காம உங்க சக்சஸ் என்னவோ அதை நோக்கி மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் ஆயிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. உட்காந்து படிங்க.